ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அருமையான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்றுமே எதிலுமே எப்பொழுதுமே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம், உள்ளத்தின் விருப்பம், வாஞ்சை. ஆம், அதே தான் அனுதினமும் எதிர்பார்க்கிறார். இந்த அற்புதமான நாளிலே எழுந்து போன சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது. லூக்கா 19:10 வாசிக்கும் பொழுது, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம். இன்று பல மிஷினரிகளை இழந்து தான் திருச்சபை உருவானது. பல நபர்கள் தங்களுடைய எல்லா விதமான ஊக்கங்கள், எல்லா விதமான பொருள்கள், எல்லா விதமான தாளந்துகளை எல்லாம் இழந்து பலவிதமான மிஷினரிகளை உருவாக்கினார்கள். பரிசுத்த வேதாகம் உருவாவதற்கு பல உயிர்கள் தியாகமாய் செலுத்தப்பட்டது. ஒருவேளை நாம் கூட நம்மளோட வாழ்க்கையில பல காரியங்களை இழந்திருக்கலாம். அருமையான அன்பு ஆண்டவர் தன்னுடைய இளமையை இழந்தார், தன்னுடைய மகிமையை இழந்தார், தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் இழந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வாரியில் கடைசி சொட்டு ரத்தம் வரை இழந்தார். கடைசியிலே தன் வஸ்திரத்தையும் இழந்தார். எல்லாம் எதற்காக? நீங்களும் நானும் சந்தோஷமாய் சமாதானமாய் சாட்சியாய் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாம் இழந்தார் அல்லவா? அதனாலதான் ஒரு முறை ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அந்த நெருக்கமான இறுக்கமான உறவு அதுல விரிசல் வந்த பிறகு கேட்கிறார் ஒரு வார்த்தை, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எவ்வளவு வேதனையுள்ள ஒரு வார்த்தை பாருங்களேன். ஏனென்றால் அவருடைய அன்பை விட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகின பிறகு கர்த்தருடைய உள்ளம் உடைந்து போனது. அவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. நாமும் கூட இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எதையெல்லாம் எழுந்தோமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக இழந்ததினாலே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, பாருங்களேன், நமக்காக கொடுத்தார், நமக்காகவே. அப்ப அன்பு இன்னதென்று விளங்கும்படியா இதை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த அற்புதமான நாளிலே ஒரு காரியத்தை குறித்து, எழுந்து போன பலன். இன்று பலருடைய வாழ்க்கையில அந்த பலன் இழந்த பிறகு இல்ல, எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்து வாழ்க்கையே சூனியமாய் நினைக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 16:28 வாசிக்கும் பொழுது சிம்சோனோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நல்ல சம்பவம், ஒரு சோக சம்பவம். அவனை கர்த்தர் மிக வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவனாய் ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபம் பண்ணுகிறான். 16:28 நியாயாதிபதிகள்ல. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும். தான் இழந்து போன பலத்தை தேவனிடத்தில் கேட்டு கதறி ஜெபித்து பெற்றுக்கொள்கிறான். சிம்சோனுடைய பலன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 14:6 வாசிக்கும் பொழுது, தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். 15:4 300 நரிகளை பிரித்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே தீப்பந்தத்தை கட்டி வைத்து ஓட வைத்தான். 15:15 ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டான். 16:3 பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பெயர்த்து தாழ்பாலோடு கூட பெயர்த்து தன் தோளின் மேல் மலையின் மேல் ஏறி போனான் என்று வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட பலம் எங்கே போனது? ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு பின்மாற்றம், ஆண்டவருடைய சொல்லுக்கு முழுமையாய் செவி சாய்க்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்பதை அவன் அறியவே இல்லை. பாருங்க, ஆண்டவர் கூட இருக்குது நம்மளுக்கு தெரியும், ஆனா விலகிட்டாருன்னா தெரியாது இல்லையா? எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலே கூட தன்னோட வாழ்க்கையில அவன் ஜெபத்தை இழக்கவில்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதல் இழக்கவே இல்லை. 16:28 கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு தீர்வையாக பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்துள்ளோம் என்று ஜெபித்தான். மிக பரிதாபமான ஒரு ஜெபம். வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் உள்ளம் உடையிற அளவுக்கு ஜெபித்திருக்கிறார். இந்த ஜெபம் மற்ற ஜெபங்களை பார்க்கலும் மிக மனவேதனையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு பலனை கொடுத்தார். 16:30 அதன் மூலியமாய் உயிரோடு இருந்த பொழுது செய்த காரியங்களை காட்டிலும் தன் மரண தருவாயிலே அதிகமான சத்துருக்களை கொன்று போட்டான் என்று பரிசுத்த வேதாகமம் சாட்சியிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட லூக்கா 15:7 சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு மாசிலாமணி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று.
சிம்சோனை போன்று மீண்டுமாக மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தில் வரும்பொழுது நம் ஜபத்தை கேட்டு பதிலை தருகிற ஆண்டவர். நீ எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறாய்? சரீரத்தில் பலனை இழந்து போயிருக்கிறாயா? வியாதி நிமித்தமாக, பொருளாதார நிமித்தமாக, மன கஷ்டத்து நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக, பலவிதமான காரணம் பலனை இழந்து போயிருக்கலாம். இந்த நாளிலே அந்த பலனை கர்த்தர் மீண்டுமாக கொடுக்க விரும்புகிறார். வாழ வயது போல உன் வயது திரும்ப கட்டி இழுப்பப்படும். நீ கவலைப்படாதே, கலங்காதே. உன் பலன் மீண்டும் உனக்கு திரும்ப வரும். கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படியாய் ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளிலே கர்த்தாவே, பலனை இழந்தவர்களாய் இதை பார்த்து கொண்ட மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த பலன், கர்த்தருடைய பலன் பூரணமாய் வருவதாக, பலப்படுத்துவதாக. அந்த பலவீனத்தில் நம்முடைய பலன் விளங்கட்டும் ஆண்டவர. சாட்சியாய் நிறுத்துங்க, குறைகளை நிறைவாய் மாற்றுங்க, தடைகளை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவன் தயவாய் செய்யும்படியாய் நம்முடைய பாதத்துல தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.